ஜெய்ப்பூரில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். குழந்தை பருவத்திலிருந்து இளமை வரை ஒரே பள்ளியில் கல்வி பயின்றனர். நல்ல புரிதலும் இருந்ததால் அவர்களின் நட்பு நிலையானது. ஆனால் சத்பிரகாஷ் மட்டும் சற்று மாறுபட்டவனாக இருந்தான். அவனது தாய் சிறப்பாக நல்ல நெறிகளை வளர்த்திருந்தாள். அவன் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக SI பணியாற்றி வந்தான். மிக கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவனது தந்தை வசிக்கும் காலனியில் ஓரோத்தோபடிக் ஆர்த்தோபெடிக் மருத்துவமனை வைத்திருந்தார். அவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும்போதும் ஒவ்வொரு நாளும் காலை 9:30 மணிக்கு உணவு முடித்த பிறகு தாயின் கட்டளையின்படி நாய்களுக்கும் பசுமாதைகளுக்கும் ரொட்டிகள் அளிக்கச் செல்வான். ஆனால் அவன் செல்லும் போது மேசையில் இருந்த பாத்திரத்திலிருந்து கூடுதலாக 2 ரொட்டிகள் எடுத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். ஒரு நாள் ஒரு முதியவர் சத்பிரகாஷ் ஒரு கால்நடைக்கு ரொட்டியை அளிப்பதை கவனித்தார். உடனே அவர்தான் கேட்டுவிட்டார், மகனே, இது பசுமாடு இல்லை, சான் மாடுக்கள் தான். சத்பிரகாஷ் சிரித்தான். பின்னர் கூறினான், ஆமாம் தாத்தா, எனக்கு தெரியும் இது ஷான் தான். ஆனால் என் அப்பா ஓர்த்தோபெடிக் டாக்டர். அவரின் மருத்துவமனை இந்த காலனியில் இருக்கிறது. இந்த ஷான் தினமும் 2 கிலோமீட்டர் சுற்றி 3-4 பேரை தனது கொம்பால் அடி வைத்து என் அப்பாவின் கிளினிக்கிற்கே அனுப்பும். இப்படி அது என் அப்பாவின் வாழ்க்கையை நடத்த ஒரு நிரந்தர உதவியாக இருக்கிறது. முதியவர் அதிர்ச்சி அடைந்தார். நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமாக நடந்து கொள்ளும் அல்லவா? ஹே